உலக தமிழ் செம்மொழி மாநாடு வரும் ஜூன் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கோவையில் நடைபெற உள்ளது. தமிழ் மொழியை பாதுகாக்கவும் அதன் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அரசு மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் பற்றி சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கல்வியில் தமிழின் நிலை, அறிவியலில் தமிழின் நிலை மற்றும் நீதிமன்றம், மத்திய மாநில அரசியலில் தமிழின் நிலை என்ன என்பது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. அரசு வெளியிட்டிருக்கிற அறிவிப்புகளின் மூலமாக தமிழ் மொழிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்த ஒரு கேள்வியும், ஏதும் செய்யாமல் இந்த மாநாடு முடிந்து விடுமோ என்ற அச்சமும் பரவலாக தமிழ் அறிஞர்கள் மத்தியிலே, தமிழ் உணர்வாளர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ளது. அந்த மாநாடு உருப்படியாக தமிழ் மொழிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று பட்டியலிட்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை ஏனும் இந்த மாநாட்டில் இந்த அரசு செய்து முடிக்க வேண்டும் அல்லது செய்து முடிப்பதற்கான உத்தரவாதத்தை, அறிவிப்பினை ஏனும் இந்த மாநாட்டில் வெளியிட வேண்டும் என்று பிரதானமாக வலியுறுத்துகிறோம். முத்தமிழ் என்று குறிப்பிடப்படுகின்ற இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இந்த மூன்று நிலைமையும் பரிதாபமான நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறது. 1967ஆம் ஆண்டு முதல் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றன. 67க்கு முன்னால் எத்தனை ஆங்கில பள்ளிகள் இருந்தன, இன்றைக்கு இந்த 40 ஆண்டுகளில் எத்தனை ஆங்கில பள்ளிகள் உருவாகியிருக்கின்றன என்பதை ஒரு கணக்கெடுத்து பார்த்தாலே தெரியும். இந்த கடந்த 40 ஆண்டுகளிலே ஆங்கில வழி கல்வி என்பதும் ஆங்கில மொழியின் மீதான மோகம் என்பதும் அதிகரிப்பதற்கான ஒரு சமூக ஏற்பாடுதான் தமிழகத்தில் நிலவுகின்றது. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தமிழக அரசின் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகள் இந்த கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது.